அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தியதற்காக முன்னாள் முதலமைச்சரும் தற்போது எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்மாண்டமான பாராட்டு விழாவானது நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்காதது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த பாராட்டு விழாவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்பதால் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக பாராட்டு விழாவை புறக்கணித்ததாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல இந்த விழாவிற்கு 3 நாட்களுக்கு முன்னர் தான் தனக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்ததாகவும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பாராட்டு விழாவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது படங்கள் இல்லை என்பதால் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பாராட்டு விழாவை புறக்கணித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அன்னூரில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழு சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோவை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கே செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருந்தனர். இந்த நிலையில கோவை செட்டிப்பாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்த குழுவினர் 3 நாட்களுக்கு முன்னர் தன்னை சந்தித்த போது விழா மேடை, விளம்பர பலகை ஆகியவற்றில் எங்களை உருவாக்கிய எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்கள் இல்லை என்றும் எங்களிடத்தில் கலந்து ஆலோசித்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் என கூறியதாக தெரிவித்த செங்கோட்டையன், நான் விழாவை புறக்கணிக்கவில்லை என்றும் அங்கு செல்லவில்லையே தவிர அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டுக்குழுவின் கவனத்திற்கு சொல்லியிருக்கிறேன் என கூறியிருந்தார். இந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அதிமுக நிர்வாகிகளுடன் வந்த கே செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் பாராட்டு விழா நிகழ்ச்சியை நான் புறக்கணித்திருக்கிறேன் என்பதை விட எனது உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என மீண்டும் தனது விளக்கத்தை கூறியுள்ளார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது 60 ஆண்டு கால கனவுகள். இந்த கனவை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2011 இதற்காக 3,72,00,000 ரூபாய் நிதிகளை வழங்கினார்கள். 2011 பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அந்த பணிகள் நடைபெற்று அதற்கு பிறகு மாண்பு எடப்பாடி அவருடைய காலத்தில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பாராட்டு குழுவை சார்ந்திருக்கிற 4 பேர் என்னை சந்தித்தார்கள். 4 பேரில் நடராஜன் என்பவர், வெள்ளிங்கிரி, மற்றொரு வெள்ளிங்கிரி, மூர்த்தி என்பவர் என்னை அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்திலே நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் அங்கே இல்லை. நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் உங்களிடத்தில் என்னுடைய உணர்வுகளை உங்களிடத்திலே பிரதிபலித்திருப்பேன். 3 நாட்களுக்கு முன்னாலே தான் இந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள், வர அழைப்புதலை. ஆகவேதான் இந்த உணர்வுகளை உங்களிடத்திலே எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி, என் உணர்வு இவ்வளவுதான். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலிலே 2011 அம்மா அவர் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்திலே எடுத்து சொல்லி, நான் இங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்தில்